අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගේනකොට මොකක්ද කරන්න ඕන කියන කාරණාව ගැන ඔබ හිර වෙලා තියෙන මේ ප්‍රශ්නෙක උත්තරයක්. கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நீங்கள் குழப்பத்தில் இருக்கின்றீர்கள். இந்த பிரச்சனைக்கு அதுவே பதில். இப்போது இந்த 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் நடக்கும் இந்த விடயத்தை மிக சாதாரணமாக தவிர்க்க முயற்சிக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் முயற்சிப்பது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும். இதனால் பாதிக்கப்படுவது இந்த நாட்டின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களின் பிள்ளைகள் மாத்திரமல்ல. இந்த நாட்டில் காலம் காலமாக ஒரு வர்க்க பாகுபாடு இருந்து வருகின்றது. அந்த பாகுபாட்டின் மூலம் அப்பாவி ஏழை மக்களின் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தரப்பும் இல்லை என்று கூறிக்கொண்டு வந்த இந்த அரசாங்கத்தை பின்தொடரும் பெரும்பான்மையான தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்களின் பிள்ளைகள் தான் இப்போது தவறான பாதையில் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். இந்த 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இது எதேச்சையாக நடந்த ஒன்று என்று யாராவது கூறுகின்றீர்களா? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை என்றுதான் நான் அரசாங்கத்திற்கு கூறுகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் இன்று கூறினார், எத்தனை கட்டங்களுக்கு பிறகு இது சரிபார்க்கப்பட்டு வரும் என்று. அப்படி என்றால் இதை திட்டமிட்டு சேர்ப்பதற்கான அவசியம் என்ன? இது போன்ற இணையதளங்களை பார்க்க மாணவர்களை தூண்டுவதற்கான தேவை என்ன? உங்களுடைய விருப்பங்கள், ரசனைகள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாட்டின் அப்பாவி பிள்ளைகளை அதற்கு பயன்படுத்துவதுதான் எதிர்க்கட்சி கடுமையாக விமர்சிக்கின்றது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வாக்களித்த தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்களின் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வாக்களித்த தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்களின் பிள்ளைகளும் இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு நாட்டை இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதல்ல. கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் இந்த நாட்டின் ஏழை பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். எமது நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு வருபவர்கள் தூர பிரதேசங்களில் உள்ள கிராம பிள்ளைகள். அவர்கள் சாதாரண தர பரீட்சையில் படிப்பதற்கான வசதிகள் அவர்களுக்கு கிடையாது. ஆய்வுக்கூட வசதிகள் இல்லை. ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கின்றனர். கலைத்துறை பட்டத்தை பெற்ற பிறகு எமது நாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எமது நாட்டிற்கு தேவையான நிபுணர்கள் உருவாக்கப்படுவதில்லை. கல்வி சீர்திருத்தங்கள் நடைபெறாததே இதற்கு காரணம். எனவே இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதற்காக நாட்டின் பிள்ளைகளின் மனங்களை வேறு ஒரு திசைக்கு மாற்ற முயற்சிப்பது பாவமான செயலாகும். இதற்கு இந்த சமூகம் ஒருபோதும் மன்னிப்பு வழங்காது. ஆகவே இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது 43 லட்சம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனையாகும். எனவே இதை சாதாரணமாக பேச முடியாது. ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா? ගුරුවරු විදියට විදුහල්පතිවරු විදියට හිටපු කට්ටිය පුළුවන් නම් එයාලට විලිලැජ්ජාවක් නැහැ කියලා තමයි මට කියන්න තියෙන්නේ.